சிரிப்போட சிறப்பான தரமான சம்பவத்தோட தான் நம்ம வந்துட்டு அதாவது நம்ம லேட்டாக போட்டோம் அந்த வீடியோ வந்துட்டு நீங்களே பார்த்துருந்தா தெரிஞ்சுக்கணும் எதுக்கு லேட்டாக போட்டோம்னு நான் திருப்பி மென்ஷன் பண்ண விரும்பல. ஆனால் அதே மாதிரி நம்ம வந்து ஃபன்னியாக நம்ம திருப்பி நம்ம வந்து ஃபன்னியாக நம்ம வீடியோ கூட போயிடலாம். நம்ம வீடியோ எப்போயுமே வந்து ஃபன்னும் இருக்கும், ஃபன்னுக்காக தான் நம்ம சில அப்டேட்டும் இருக்கும். அதாவது வந்துட்டு அதாவது ஒரு ரிங் கிஃப்ட்டை வரும். அதாவது நாளைக்கு ஒரு ரிங் இவெண்ட்னா அது சிரிங்கி இவெண்ட் சாரி. ஸோ எனக்கு எல்லோரும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. இன்னைக்கு 4 மணி கரெக்டாக ஒரு வெப் ஈவெண்ட் வரும். அதாவது இன்றைக்கி நான் வந்து போட்டுருவேன். இன்றைக்கி காலையில் 4 மணி கண்டிப்பாக ஒரு வெப் ஈவெண்ட் வந்துடும். அது நீங்கள் எல்லோரும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி அவ்வளோ எந்த டுடே இன்றைக்கி அவ்வளோ இது வந்து வரல. வந்தால் நானே சொல்லிடுவேன். என்ன தம்பி நீங்கள் ஒரு ஸ்னைப்பர் இருந்தால் கூட திரும்பி பார்த்து வரும்போது ஏங்க அந்த ஸ்னைப்பரே இருந்தால் கூட நீங்கள் வந்து கிட்ட வந்து ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு போகிற மாதிரி தான் நீங்கள் உங்ககிட்ட வந்து M5 இருந்தாலும் என் கிட்ட வந்து நீ அடி வாங்கிட்டு போகணும். புரிஞ்சிச்சா பாஸ்? என்னடா எடிட்டர் சொல்லு, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓரத்தரலையா? எழுதப்பட்ட தான் கிரிஞ்சு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் இங்கிலீஷ் சேனல் கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்கீங்க. வெக்கமால உங்களுக்கு? இது என்ன ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் அவனை வீடியோ எடிட் பண்ண கூட துப்பு இல்லாமல் தானே என்கிட்ட வந்து கேட்டுங்க. இல்லைன்னா ப்ரொஃபஷனல் எத்திக்கும் பண்ணால் கட்டியும். ஐயோ கிட்ட வாங்க முடியும். நம்ம இந்த வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக டபுள் கில் எடுத்துட்டோம். அதாவது ஒருத்தனை ப்ரோ நீங்கள் எடிட்டர் கிட்டவே வச்சு பேசுங்க ப்ரோ, எங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அதனால தான் வந்து இப்போ கிட்ட வச்சு உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இல்லைனா அவர் எப்படியோ தூக்கி போட்டு போயிருப்பேன். பாஸ் நான் உங்கள் என்டர்டைனர் மட்டும் இல்லை, உங்கள் வீடியோ எடிட் பண்ணுறதே நான் தான். ஸோ இந்த மாதிரிலாம் பேச என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். சொல்ல தேவையில்லை. ஸோ நம்மளோட பிடிச்ச பைசன் எடுத்துட்டு நம்ம வந்து போன சீசன் நம்ம ஃபுல்லாக வந்து AWM வச்சு மிஷின் காட்டியிருந்தோம். இந்த வாட்டி வந்து அந்த SMG வச்சு அவ்வளோ நல்ல வீடியோவே நம்ம போடல. இந்த வாட்டி நம்ம SMG போடுறோம், அடிக்கிறோம், தூக்குறோம்னு சொல்லி நம்மளும் தூக்கி விட்ருவாங்க போலையே. என்னையா இது ஒரு மனுஷனை வாழணுங்கய்யா. இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து அடித்தா வர மனுஷன் எப்படி வாழ்றது? அதுக்கப்புறம் இங்கே வந்து ஓட்டிங் வந்துடுச்சு. அந்த ஓட்டிங்கை சரியாக கிளிக் பண்ணி விட்ருங்க. இங்கே அந்த கியாஸ் ரிங் ஈவெண்ட் செம்மையாக இருந்துச்சு மக்களே. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரிங் ஈவெண்ட் வந்து ஒருத்தாக இருக்குது. ஆனால் சன்ஸ்கின்னோட நல்ல கலராக வந்து பெட்ரோலையும் தண்ணியும் அப்படியே ஊற்றி வச்சுருக்காங்க. ஆனால் வந்துட்டு அந்த பவர் வந்து டபுள் அக்யூரேசி. ஆனால் இதுக்கு டபுள் அக்யூரேசியே போதும் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா வந்துட்டு இது அந்தளவுக்கும் தான் வந்து பெரிய கன்லாம் கிடையாது. ரேட் ஆஃப் ஃபயர் நல்லாயிருக்கும், அக்யூரேசி இருக்குது. ஸோ இது வந்து நல்ல பண்ணால் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ரேட் ஆஃப் ஃபயர்னால் வந்துட்டு ரொம்ப சதறும், அதாவது பைசனுக்குன்னா. அதனால் இது என் ஒப்பீனியன் படி இது ஒரு நல்ல கன் தான். ஸோ நீங்கள் இதை ஸ்பின் பண்ணலாம். என்ன அது கதை பேசிகிட்டு இருக்க போய் முடிச்சிட்டீங்க பாஸ். கதை பேச கான்சன்ட்ரேட் பண்ணால் எப்படி கேம் வெளியே விளாட முடியும்? ஐயோ எடிட்டர் வாயும் முடியேண்டா. நீங்கள் அண்ணன் தான் வந்து டா போட்டு பேசினார். கீழே மட்டும் வந்துட்டு ரொம்ப இரிட்டேட் பண்ணாத பாஸ். நான் சொல்லிட்டா நீங்கள் எதுக்கு ஏடுன்னு வச்சாருமாங்க சொல்லு எடிட்டர். அவங்க ரெண்டு எடுத்து போனால் டீம்மேட் கழுவி ஊற்றுறாங்க. நீங்களே வந்துட்டு ஓசிக்கில் எடுத்துருக்கீங்களா, நீங்களே எல்லா கிட்டே எடுத்துருக்கீங்கன்னா வந்து பாஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட இருந்து கில்லெல்லாம் எடுக்கிறாங்க. அதனால தான் வந்து எடுத்து செருப்பு கழுத்தி உங்களுக்கு ஏமிச்சு விட்றாங்க. டீம்ஸில் வந்து கில்லே வந்து ஒரு மாதம் 4 வாட்டி மாறி இருக்கீங்க. ஹீட்டர் வாய் மூடிட்டியா? இஜிபியா உனக்கு இப்படியே தெரியும் பாஸ். உங்கள் ஐடி பாஸ் நீங்கள் எனக்கு தான் தெரியுங்க. நீங்கள் என்ன ஃபுல்லாக இங்கே வேலை பார்க்குறீங்க எனக்கும் தான் தெரியும். என்னடா நீ அழுத்திட்டு சோனியா இன்னும் மேடம் சோனியா கேட்ட நம்பிட்டு இருக்கீங்க. அதுக்கு எப்படி அழிஞ்சு போய் சமாதியை கட்டியாச்சுடா. என்ன அழுவாடோ உன்னை எவ்வளோ பெரிய ஆளுன்னு நினச்சேன். நினச்சி கூட நீ இந்த மாதிரி பண்ண நான் என்ன அல்வாடோ பண்ணுறது? இந்த சோனியா அக்கா வந்து எங்கே? சோனியா அக்கா அந்த சொர்ணக்கா என்னக்கா எங்கக்கா இருக்க? நீ இங்கேக்கா இருக்க? செத்து போயிருக்க நீ எங்கேயே செத்துப்போ. அங்கே இருக்கீங்களா ஐயா? வாங்கய்யா கொஞ்சம் கிட்ட தான் நல்லாயிருக்கும். ட்ரிபிள் கில் அப்படியே அடிச்சாச்சு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக. என்னது இது இன்றைக்கி நம்மளுக்கு என்ன சீக்கிரமாக மேட்ச் முடியுது. 3 நிமிஷம் தான் 4 நிமிஷம் தான் ஆகிருக்கு. இந்த மாதிரி பண்ணால் நம்ம கண்டென்ட் கிடையாது. 10 நிமிஷம் கண்டென்ட்டு. நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா சும்மா நம்ம ஒரு எல்லா நாளும் நம்ம வீடியோ போட்டுறோம். அதாவது 365 டேஸ்க்கு 365 வீடியோஸ் லைவ் போடுங்க சொல்லுங்கள். லைவ் போடுறதுக்கு மேலே 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணால் தான் லைவே போட முடியும். அதாவது இந்த சேலஞ்சே சொல்லலை, யூடியூபோட கண்டிஷன்ஸ் 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் லைவாக போட்டு இல்லைனா கிளம்பு வந்து போச்சு கிளம்பு மாதிரி வந்துட்டு
சொல்லி விட்றாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டா நான் லைவாக போடுறேன். அதுவும் லைவ்லாம் நம்ம தான் கிவ்அவேனா கொடுங்க. கிவ்அவே கொடுக்குற அளவுக்கு பெரிய யூடியூப் பண்ணால் ஒன்றும் ஆளை. அதனால் வந்துட்டு அது வந்து சான்ஸ் கிடையாது கிவ்அவேனா. ஆனால் ஃபன் பண்ணுறது சான்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸ் ஏதாச்சும் சேலஞ்ச் கொடுத்தீங்கன்னா சேலஞ்சு பண்ணுறது அந்த என்ன பண்ணுவேன். ஓகேயா, மிச்ச விஷயந்தான் வந்து கொஞ்சம் டவுட்டு. என்னடா ஹயாட்டோன்னு சொல்லிட்டு என்ன ஹயாட்டோ இந்த மாதிரி பண்ணுறீங்க ஹயாட்டோ? கிட்ட வாங்க முதுகை குத்துறதுக்கே பின்னாடி வரீங்க, வெக்கமா இல்லை? ஓகே, ஓசிக்கல்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எத்தனை வாடி ஓசிக்கல் எடுத்துருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இது ஓசிக்கல்னு சொல்லி எத்தனை வாடி எடுத்துருக்கேன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸே திட்டி விட்ருவாங்க. ஸோ நம்ம சொல்ல வேண்டாம். இதுதான் பிரச்சனை. ஒன்று ப்ளூவாக கூட தப்பிச்சிடும். அதாவது நம்ம சரியான 5 ஹெச்பி எஸ்கேப் அப்படியே வந்துட்டு ஒரு மெடிக்கெட்டை போட்டு விடலாம். அதாவது நான் ஏன் லியான் வச்சுருக்கேன்னு நீங்கள் கேட்டீங்க. கிளாஷ் ஸ்குவாடில் 2 மெடிக்கெட் தான் இருக்கும். அதை போட்டால் 150 HP. ஆனால் லியான் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு மெடிக்கெட் மட்டும் போட்டால் போதும். அது 60 HP அதுவே ரிட்ரைவ் பண்ணி கொடுத்துரும். முதல்ல பவர் ரொம்ப டம்மியாக இருந்துச்சு. முதல்ல 25 HP தான் இருந்துச்சு. இப்போ அது வந்துட்டு இப்போ ரொம்ப நாளாக 60 HP தான் கிடக்கு. என்னது இது? அதுக்கப்புறம் நம்ம வந்து மூவி ரோஸ்ட்டும் வந்து ஒரு பக்கம் பண்ணலான்னு இருக்கேன். மூவி ரோஸ்ட்லாம் பண்ணி சோனியாக்கா செத்து போயிட்டியாக்கா. நான் செத்து போனால் கூட நீ உன்னைய கொண்டு தான் செத்தே போவேன். ஐயோ பாஸ், சோனியாக்கா எந்திரிச்சிச்சு. நம்ம ஆளுங்க அடி மேலே அடிக்கிற மாதிரி ஐயா வந்துட்டு விந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரே ஒன்று தான். உன்னை மட்டும் சுடாது எனக்கு கண்ணு மட்டும் கிடைக்காது. சுடாது. சூப்பர். நம்ம கண்டென்ட்டை காப்பாற்றி கொடுத்த தெய்வமே சரணம் ஐயப்பா. ஐயோ சரணம் ஐயப்பா சொல்ல முடியாதா? ஐயோ சரணம் ஐயப்பா சாங்கில் அது நம்ம சாய்காமன்னு ஒருத்தர் இருப்பான். இது எல்லாத்துக்கும் காப்பிரைட் கொடுத்துட்டே இருக்கும். நமக்கு காப்பிரைட் அது வின்னு. ஆனால் எனக்கு ஒரு கொஷின் தான். சாய்காமன் நான் ₹1 கூட நான் வந்து ஒரு வீடியோ போட்டால் ஒரு ₹100 சம்பாதிப்பேன். 100 rupees தான் நான் சம்பாதிக்கிறதுன்னு. ஒரு 100 rupees தான் நான் சம்பாதிக்கவே செய்வேன். அதுவும் நான் பார்ட்னர் பண்ணலாம். எனக்கு அந்த வியூஸை வந்துட்டு வச்சு நானே கால்குலேட் பண்ணல. நான் வந்து ஒரு மாதத்துக்கு 100 rupees சம்பாதிப்பேன். அந்த 100 rupees எனக்கு 50 rupees இருக்கும். அதுவும் நான் பார்ட்னர் போகலாம் ஜாயின் கூட பண்ணல. இன்னும் ஃபைட்டு. ஐயோ ஒரு நாள் ஐயோ அப்பாடா நல்ல வேலை செத்து போனோம். பாஸ் உங்களுக்கு நல்ல விஷயம், டீமே தான் நல்ல விஷயமா. அடுத்த மேட்ச் ஜெயிப்பீங்கன்னு என்ன கேரண்டி? ஐயோ எடிட்டர் வாய மூடு கொஞ்சம் கிடையா. நீ நாக்கு பிடிக்கும் மாதிரி எல்லா கொஷினும் கேட்டுட்ருக்கியே. நான் எப்படி விளையாட வைப்போம்? எல்லோரும் 3v3 தான். சோனியாக்கா என்னக்கா நீ இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்த? என்னக்கா பண்ணுற? முதுகில் குத்திட்டு இருக்க, வெக்கமா இல்லை? இங்கே வந்து சோனியாக்கா மேலே குத்துது. அதுக்கப்புறம் இங்கே இது குத்துது. என்ன கொடுமை இதெல்லாம். அதே மாதிரி போடு. ஏய் அப்பாடா, இன்றைக்கி பைசன் எடுக்கிறோம். நல்ல சம்பவத்தை பண்ணுறோம். வெளியே வரோம் பா. இந்த மாதிரி ஒரு நாள் 3v3 ஆயிரும். அவங்க இந்த மாதிரி பண்ணால் டாக்ஸிக் ஆயிரும் வச்சு அடிச்சு விட்ற மாட்டான். எடிட்டர் இந்த அக்கௌண்ட் போனால் என்கிட்ட 3 அக்கௌண்ட் இருக்கு. நான் அதில் விளையாடி நான் பொழைச்சிப்பேன். 3 அக்கௌண்ட் இருக்கா? நீங்கள் யூஸ்ன்னு ஒன்றே அக்கௌண்ட் தான் கம்மிங்க. உனக்கே தேவை 2 அக்கௌண்ட் வச்சுருக்கேன் எடிட்டர். ஆனால் அது பாட் அக்கௌண்ட் தான். ஒன்று வந்து லெவல் 51, இன்னொன்று வந்து லெவல் 21ன்னு வச்சுருக்கேன். இதெல்லாம் பேக்கப் தான் வச்சுருக்கேன். அதனால் நீ வந்து உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு நீ இது ஓகே. அப்படியே வந்துட்டு எங்கேயா இருக்கீங்க? கிட்ட வந்து அடி வாங்கிட்டு போங்கய்யா. இந்த மாதிரி எல்லோரும் 10% பேட்ரியா? என்னையா அது எடிட்டர்? என்ன 10% பேட்ரி இருக்குது? சார்ஜ் எடுத்துகிட்டு வாயா. தீம் தோக்க போது சார்ஜ் மட்டும் தான் உங்களுக்கு வெட்டியா? ஐயோ ஒரு கிலோ அடிச்சு விட்ருவானே. அப்பாடா கில்லு அடிக்கல. நம்ம ஆள் கில்லு அடிக்கல. அது வரைக்கும் சந்தோஷம். அழுத்தி பிடி. ஃபஸ்ட்டு நாக்கு இதுக்கு ஒரு அழுத்தி பிடி. செகண்ட் நாக்கு இன்னும் உரத்த மட்டும்தான். அந்த ஒக்கால் நீ தான் என் சோனியம்மாவா. அழுத்தி பிடி. ட்ரிபிள் நாக்கு அடிச்சு இந்த வீடியோ முடிச்சு நான் இந்த வீடியோ விட்டு விளையாடுறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அவங்க ஸ்பான்சர்ஷிப்னால் வேணும்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. அந்த கமெண்ட்லேருந்து கமெண்ட்டில் உங்கள் இமெயிலை போட்டுவிடுங்க. அதில் நான் ஸ்பான்சர் வந்துட்டு நான் அப்போ நீங்கள் நம்ம சேனல் எவனும் ஸ்பான்சர் வர மாட்டோம். ஒரு வாரம் வந்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இப்போ புதுசாக மைவி3ன்னு ஒரு ஆட்ஸ்னு ஒன்று வந்துட்டுருக்கு. அதில் மட்டும் நீங்கள் போவே போகாதீங்க. அது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்கேமு. அதை பற்றி நான் டெடிகேட் வீடியோனா நான் வந்து ஒரு டெக் சேனல் போடுறதுக்கு அந்த மைவி3 ஆட்ஸ் நீங்கள் ஜாயினே பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கேமு தான். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு புதுசாக A to D வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், பை கைஸ், ஹேவ் அ நைஸ் டே.